வெல்கம் டு மை சேனல் ஸ்பார்க்கில் மைண்ட். நம்ம ராயல்ட்டி தொடர்பான கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ ராயல்ட்டியில் தேர்டு சம். தி பெங்கால் கோல் லிமிடெட் ஆர் லீசஸ் ஆஃப் எ மைன் ஆன் எ ராயல்ட்டி ஆஃப் 50 paise per ton of coal raised with a dead rent of 40,000 per annum and to recoup short working during the first 5 years of the lease. The output for the first 5 years of the lease as follows. First year 10,000 ton, second year 48,000 ton, third year 80,000 ton, fourth year 1,20,000, fifth year 1,20,000 tons. Write up the dead rent account, the royalties account, short working account and landlord accounts in the company's ledger. இந்த கணக்கில் நம்ம டெட் ரெண்ட் லெட்ஜரும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ராயல்ட்டி டேபிள் போடணும். ராயல்ட்டி டேபிள் போட்டுட்டு அந்த லாயல்ட்டி டேபிள்லேருந்தே நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தி ராயல்ட்டி டேபிள். ராயல்ட்டி டேபிளில் ஃபஸ்ட்டு இயர் ஆர் பீரியட், ரெண்டாவது அவுட்புட் ஆர் சில கணக்கில் ப்ரொடக்ஷன்னு கொடுப்பாங்க, மூணாவது ராயல்ட்டி, ஃபோர்த்து ஒன் வந்து டெட் ரெண்ட் ஆர் மினிமம் ரெண்ட், அடுத்தது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், லாஸ்ட் காலம் பேமெண்ட் டு லேண்ட்லார்ட். இயர், output, ராயல்ட்டி. இந்த கொஸ்டினில் டெட் ரெண்ட்டுன்னு கொடுங்க, மினிமம் ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் ரெண்ட் ஆர் டெட் ரெண்ட் விச் எவர் இஸ் பேயபிள். இந்த கொஸ்டினில் கொடுக்கறது டெட் ரெண்ட் தான். இங்கே ஷார்ட் ஒர்க்கிங்ஸை நம்ம 3 காலமாக பிரிச்சுக்கலாம். ஷார்ட் ஒர்க்கிங் எவ்வளோ லாஸ் வந்தது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறத எவ்வளோ P&Lக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்கிறத 3 காலம். ஷார்ட் ஒர்க்கிங் ரிசல்டட், recouped, transfer to profit and loss account. Last column payment to landlord. இதுலேயும் பெங்கால் in the books of பெங்கால் கோல் லிமிடெட். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ராயல்ட்டி டேபிள் போட போகிறோம். ஹியர் ராயல்ட்டி வந்து 50 paise per ton, 50 paise per ton. And then recoupment, short working recoupment வந்து short working recoupment first 5 years. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5 years எழுதிட்டாச்சு. இப்போ நம்ம டேபிள் போடலாம். டேபிளை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயர் அவுட்புட் 10,000 tons, ராயல்ட்டி 50 பைசேனாக்கா 5,000 rupees ராயல்ட்டி. Here dead rent is given 40,000 per annum. Like that second year 48,000 output. அப்போ ராயல்ட்டினா
24,000. Here also 43,000 dead rent. Third year 80,000 tons. 80,000 tons க்கு 50 paisa 40,000 rupees. Dead rent is also 40,000. Fourth year 1,20,000. 1,20,000 60,000 rupees. Dead rent no change 40,000. Here நம்ம 5th year பார்க்கணும். 5th year 1,20,000 tons. So 60,000. Here 40,000. ஸோ இந்த 3 காலம் ஃபில் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் இயர் பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் வந்து ராயல்ட்டி ஆர் டெட் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர் இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஹியர் டெட் ரெண்ட் தான் 40,000 இருக்குது. ஸோ 40,000 நம்ம லேண்ட்லார்டுக்கு பே பண்ணணும். தென் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து லாஸ் வந்து 35,000 அக்கர் ஆகிருக்கு. செகண்ட் இயரில் 24,000. Here also dead rent 40,000 இருக்கலாம். whichever is higher na 40,000 only we have to pay. So 40,000 க்கும் 24,000 குள்ள difference loss வந்து 16,000. Third yearல ராயல்ட்டியும் 40,000 dead rentum 40,000 னா here royalty is ரெண்டுமே சேமாக இருந்தாலும் royalty is payable to landlord. ஸோ 40,000 நம்ம அப்படியே லேண்ட்லார்டுக்கு பே பண்ணிடணும். ஃபோர்த் இயரில் 60,000 and 40,000 பேயபிள் டு லேண்ட்லார்டுனா ராயல்ட்டி இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஏன்னா ராயல்ட்டி இஸ் ஹையர். பட் ராயல்ட்டி பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஹியர் எக்ஸஸாக நமக்கு 20,000 கிடச்சிருக்கு. அது ஃபஸ்ட் இயர்லேயே 35,000 லாஸ் இருக்கிறதுனால இந்த 20,000 ஃபஸ்ட் இயருக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். 20,000 போச்சுன்னா பேலன்ஸ் 40,000 பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஹியர் ஆல்சோ 5th இயர்லேயே நமக்கு 20,000 எக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 50,000 எக்ஸஸ் கிடச்சிருக்கிறதுனால 20,000 எக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் நமக்கு வந்து ஒரு 35 + 16 51,000ல் 20,000 தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பாக்கி 31,000ல் இப்போ ஒரு 20,000 இந்த வருஷமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் பேலன்ஸ் ஒரு 15,000, செகண்ட் இயரில் ஒரு பேலன்ஸ் 5,000. 15 + 5 20,000 அட்ஜஸ்டட். பேலன்ஸ் இருக்கிற 11,000 ருபீஸை ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்னால இந்த லாஸ்ட் இயரோட 5 இயர் முடிஞ்சு போகிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பேமெண்ட் டு லேண்ட்லார்ட். ஸோ டேபிள் போட்டாச்சு. இனிமேல் நம்ம லெட்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணணும். என்னென்ன நெசசரி லெட்ஜர்ஸ் டு பி ஓப்பன்டுனா ஃபஸ்ட்டு லெட்ஜர்ஸ் வந்து டெட் ரெண்ட் அக்கௌண்ட். டெட் ரெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ராயல்ட்டி. தேர்டு ஒன் ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட். fourth one landlord account. ஸோ நம்ம டேபிள் எழுதின மாதிரியே போடலாம். ஃபஸ்ட்டு டெட் ரெண்டு, அப்புறம் ராயல்ட்டி, அப்புறம் ஷார்ட் ஒர்க்கிங் அண்ட் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஸோ லெட்ஜர், ஃபஸ்ட்டு லெட்ஜர் டெட் ரெண்ட் அக்கௌண்ட். எல்லாமே இன் தி புக்ஸ் ஆஃப் பெங்கால் கோல் லிமிடெட். லெட்ஜருடைய ஃபார்மேட் டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஈச் சைடுக்கு 3 காலம்ஸ் வரணும்.
date, particulars, amount, like that, date, particulars, amount. இந்த சைடு DR, டெபிட் சைடு, இந்த கார்னரில் போடலாம். இந்த சைடு CR. ஸோ here date, particulars, rupees, date, particulars, rupees, date, particulars, rupees. So first நம்ம dead rent பார்க்குறோம். whichever is payable landlord. இப்போ dead rent is payable landlordனா landlordக்கு 40,000 dead rent கொடுத்ததுனால first year end பேமெண்ட் எல்லாம் எண்டில் தான் வரணும். first year end to landlord account எவ்வளோ கொடுக்குறாங்க? 40,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 40,000 how should you get மீன் ரெட் ரெண்டில் ராயல்ட்டிலேருந்து ஒரு 5,000, அப்புறம் ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 35,000. ஸோ ராயல்ட்டிலேருந்து ஒரு 5,000 ருபீஸ் கிடைக்கிறது டெட் ரெண்டுக்கு, ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 35,000. ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டு இல்லையா, அதை கிரெடிட் சைடு நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் எண்ட் by royalty account 5,000 by short working account 35,000. ஸோ லெட்ஜர் வந்து ஃபஸ்ட் எவ்ரி இயர் நம்ம அக்கௌண்ட் முடிஞ்சதும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணனா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் பேலன்ஸ் பண்ணணும். ஹியர் டெபிட்டில் 40,000 இருக்குது, கிரெடிட்லேயும் we get 40,000. இந்த சைடும் 40,000. ஸோ போத் சைடு அக்ரிக்கு ஆகிறதுனால we should put a double line. ஸோ இதில் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. Once again we have to see second year. Second year also 40,000 தான் dead rent தான் payable to landlord. So second year end landlordக்கு கொடுத்துருக்காங்க. That is landlordக்கு டியூங்கிறது லேண்ட் மினிமம் ரெண்ட் டெட் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டுன்னு ஜெர்னல் சொல்லுவோம். ஸோ டெட் ரெண்ட்னாலும் மினிமம் ரெண்டுனாலும் ஒன்று டெட் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஜெர்னல் என்ன சொல்லுவோன்னா ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார், ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் டெட்டார் டு மினிமம் ரெண்ட் அப்படி சொல்லுவோம். அதனால் பை செகண்ட் இயர் எண்ட் by royalty account second year la 24,000 by short working 16,000. so second year finish ஆயிடுத்து. second year நம்ம tally பண்ணோம் both side. so debit side 40,000, here also 40,000. so both side agreed, close பண்ணியாச்சு. third year தேர்ட் இயர் பார்க்குற போது ராயல்ட்டி மினிமம் ரெண்டும் சேம் ஆக ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட்டு வராது. தேர்ட் இயரில் டெட் ரெண்ட் வராது. ஸோ தேர்ட் இயர் டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டு nil.
தேர்ட் இயர் nil, no transaction தேர்ட் இயர். பட் ஃபோர்த் இயரில் பார்க்குற போது ஹியர் ஃபோர்த் இயர்லேயும் மினிமம் ராயல்ட்டி இஸ் ஹையரார்க்கு, ஃபிஃப்த் இயர்லேயும் ராயல்ட்டி ஹையரார்க்கிறதுனால இனி மினிமம் 2 அக்கௌண்ட், இதோட மினிமம் 2 அக்கௌண்ட் ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது ராயல்ட்டி அக்கௌண்ட். ஸோ அடுத்த லெட்ஜர் மினிமம் 2 எந்த பட்சத்தோடு முடிஞ்சு போச்சோ அதோட முடிஞ்சிச்சு, லெட்ஜர் ஃபினிஷ் ஆகிடும். செகண்ட் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். டேட், பர்டிகுலர்ஸ், amount. Here royalty account. Debit side, put credit side. Date, particulars, rupees. Date, particulars, rupees. So first year la நம்ம ராயல்ட்டி 5000 மினிமம் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு டெட் ரெண்ட் அக்கௌண்ட் 5000. ஸோ ஃபஸ்ட் இயர் எண்ட் டு டெட் ரெண்ட் அக்கௌண்ட் 5000. நீங்கள் பார்க்கலாம் டெட் ரெண்டில் நம்ம வந்து பை ராயல்ட்டின்னு கிரெடிட் சைடில் போட்டிருப்போம். டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைட்லனா ராயல்ட்டி அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் டு டெட் ரெண்ட். அண்ட் தென் ராயல்ட்டி வந்து எப்போவுமே க்ளோசிங் ஜர்னல் எழுதணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராயல்ட்டி அக்கௌண்ட் இயர் எண்டு. எவ்ரி டைம் க்ளோசிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ராயல்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஆக்சுவல் ராயல்ட்டி வந்ததோ அதை மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து டெட் ரெண்டுக்கு 5000, ராயல்ட்டிக்கு 5000, அது வந்து ஃபினிஷ் ஆகிடுது. செகண்ட் இயர் எண்டு. செகண்ட் இயர் எண்டுலேயும் நம்ம மினிமம் டெட் ரெண்டுக்குள்ள கிரெடிட் சைடில் பை ராயல்ட்டி 24000 போட்டிருக்கோம். ஸோ டெபிட் சைடில் டு டெட் ரெண்ட் அக்கௌண்ட் 24000 ஃபினிஷு. செகண்ட் இயர் க்ளோசிங் எண்டு பை எவ்ரி டைம் ராயல்ட்டி வந்தால் ராயல்ட்டியை இயர் எண்டில் நம்ம P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளோ ஆக்சுவல் ராயல்ட்டி ரிசீவ் ஆகிடுதோ அது. ஸோ 24000. ஸோ ராயல்ட்டி அக்கௌண்ட்டு செகண்ட் இயர் ஃபினிஷ்டு. தேர்ட் இயரில் ராயல்ட்டி இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்டுக்கு போயிடுது 40,000. ஸோ 40,000 இப்போ நம்ம லேண்ட்லார்டுக்கு போடணும். தேர்ட் இயர் எண்ட் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் 40,000. ஸோ இயர் எண்டில் பை P&L அக்கௌண்ட் 40,000. டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டு கேட்டால் டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ராயல்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஷார்ட் ஒர்க்கிங்க. டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டு கேட்கலனா டைரெக்டாக ராயல்ட்டி அக்கௌண்ட்லேயே டெட் ரெண்ட்டுன்னு சொல்லாமல் லேண்ட்லார்ட்னே நம்ம டெபிட் சைடில் போட்டுடலாம். தேர்ட் இயர் அண்ட் தென் ஃபோர்த் இயர். ஃபோர்த் இயர் 60,000 பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஆக்சுவலாக நம்ம லேண்ட்லார்டு கொடுத்தது 40,000 தான்.
ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்மெண்ட் வந்து 20,000 போட்டிருக்கோம். ஷார்ட் ஒர்க்கிங் அட்ஜஸ்ட் பண்ணதுனால டு லேண்ட்லார்டுக்கு ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 40,000. லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டேட்டா டியூ தான் சொல்லணும். லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டேட்டா ராயல்ட்டி அக்கௌண்ட் டேட்டா டு லேண்ட்லார்ட், ராயல்ட்டி அக்கௌண்ட் டேட்டா டு லேண்ட்லார்ட். ஸோ டு லேண்ட்லார்டு 60,000 போட்டுள்ளோம். தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எண்ட் பை P&L account 60,000. Fifth year end like that to landlord account due 60,000. So 5th year closing by profit and loss account 60,000. So ராயல்ட்டி லெட்ஜரும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஜர் ஷார்ட் ஒர்க்கிங். இது கொஞ்சம் நம்ம கவனமாக போடணும். ஷார்ட் ஒர்க்கிங் லெட்ஜர் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். லெட்ஜருக்கு எப்போவுமே எல்லா லெட்ஜரும் சேம் ஃபார்மேட்டு தான். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. டெபிட்டில் 3 இது போட்டுக்கோங்க, கிரெடிட்லேயும் 3 காலம். இது வந்து ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட். அக்கௌண்ட்னாலும் லெட்ஜர்னாலும் சேம் தான். டேட், பர்டிகுலர்ஸ், rupees. Date, particulars, rupees. ஸோ இப்போ ஷார்ட் ஒர்க்கிங் பார்க்கணும். ஷார்ட் ஒர்க்கிங் ஃபஸ்ட் இயரே 35,000 வந்திருக்கும். இந்த 35,000 நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம்னா மினிமம் ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ டு மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் எண்ட், ஃபஸ்ட் இயர் எண்ட் டு, இங்கே டெட் ரெண்ட்டுன்னு கொடுத்ததுனால நம்ம டெட் ரெண்ட்டுன்னு எழுதலாம். டெட் ரெண்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் வந்து 35,000. ஷார்ட் ஒர்க்கிங் ஃபஸ்ட் இயர் 35,000. ஸோ 35,000 மேலே இந்த சைடு எடுத்தனால இந்த சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் எண்டு, இந்த சைடு ஒன்றுமே இல்லாதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் 35,000 போட்டு டேலி பண்ணோம். 35,000 35,000. நான் இப்போ இங்கே சிங்கிள் லைன் தான் போட போகிறேன். ஏன்னா கேரி டவுன் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு டேட் நம்ம ப்ராட் டவுன் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் இயர் ரெண்டுன்னா இங்கே கிரெடிட் சைடு போட்டால் நம்ம டெபிட் சைடு ப்ராட் டவுன் பண்ணோம். செகண்ட் இயர் பிகினிங் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதை எவ்வளோ கேரி அவுட் பண்ணமோ அது 35,000 நம்ம இங்கே ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஒன்ஸ் அகைன் நம்ம செகண்ட் இயர் பார்க்கணும். செகண்ட் இயர்லேயும் ஹியர் 16,000 நமக்கு ஷார்ட் ஒர்க்கிங் வந்திருக்கு.
ஸோ இந்த ஷார்ட் ஒர்க்கிங் நம்ம டெட் ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம டெட் ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் செகண்ட் இயர் end to dead rent account. நீங்கள் டெட் ரெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருப்போம். செகண்ட் டேல பை ஷார்ட் ஒர்க்கிங் 16,000 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கிரெடிட்லாம் அந்த இடத்துல ஷார்ட் ஒர்க்கிங்க்கு டெபிட்டில் போடணும் 16,000. ஸோ இந்த சைடும் வேறு ஒன்றும் இல்லாதனால க்ளோசிங் 51,000 வருது. ஸோ செகண்ட் இயர் end by balance carried down. ஏன்னா இந்த சைடு வேறு ஒன்றும் இல்லாததுனால இந்த 51,000 அப்படியே க்ளோசிங்கில் காட்டணும். அப்படின்னா தேர்ட் இயர் பிகினிங்கில் அதை ப்ராட் டவுன் பண்ணணும். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். லாஸ்ட் இயர் க்ளோசிங்கை கரண்ட் இயர் ஓப்பனிங்காக கொண்டு வர மாதிரி அர்த்தம். அது 51,000 இது வரைக்கும் லாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கணும். தேர்ட் இயர் பார்த்தா தேர்ட் இயர் நோ லாஸ் நோ கெயின். ஷார்ட் ஒர்க்கிங்கில் ஒன்றுமே இல்லாததுனால தேர்ட் இயரில் ஒரு சேஞ்ச் இல்லை. ஸோ சேஞ்சினால் தான் இந்த ப்ராட் டவுனே கேரி டவுனாக பண்ணிடணும். தேர்ட் இயர் end by balance carried down 51,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் அந்த வாட்டி சேமாக இருக்கும் 51,000. ஸோ ஃபோர்த் இயர் beginning to balance brought down 51,000 இருக்குது. ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம 20,000 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்டட் டு யாருக்கு கொடுத்துருக்கோன்னா லேண்ட்லார்டுக்கு கொடுத்துருக்கோம். எப்படின்னா ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டியூ 60,000. ஸோ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் 60,000 டு பேங்க் 40,000 டு ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்டு. ஸோ இந்த லேண்ட்லார்டுக்கு வரதுனால லேண்ட்லார்டுக்கு 20,000 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பை லேண்ட்லார்ட் ஃபோர்த் இயர் end by landlord account. $20,000. $20,000 ஆயாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்க்குற போது இங்கே 51,000 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே 20,000 இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் 31,000 தான். ஸோ ஃபிஃப்த் இயர் fifth year beginning to balance brought down 31,000. So once again fifth year பார்த்தா 20,000 இங்கேயும் நம்ம லேண்ட்லார்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஒர்க்கிங் to fifth year end
by landlord account 20,000 and then loss transferred to by P&L account 11,000. So 31,000 transferred. Both side agree charge short working ledger over. And then landlord ledger. Landlord ledger. Date, particulars, amount, date, particulars, amount. Rupees, date, particulars, rupees. Landlord account. Debit side, credit side. First year end. Payment to bank account. அவருக்கு கிடைச்சிடுறது bank accountல first year 40,000. First year end 20,000. So landlord account debtor to bank account first year. Due வந்து நம்ம minimum rent account debtor to landlord னு சொல்லியிருப்போம். So first year endல minimum rent account debtor to landlord. So by minimum rent நாலும் dead rent நாலும் same. Here dead rent account அப்படின்னு போட்டுக்கணும் 40,000. So 40,000 இங்கே tally ஆகிடும் first yearல. Second year like that. Second year endலையும் நம்ம due சொல்லும் போது dead rent account debtor to landlord னு எழுதியிருப்போம். So by dead rent account 40,000 and then payment landlord account debtor to bank second year end bank account அப்படியே பேமெண்ட் ஆச்சு 40,000 ரூபா கொடுத்தாச்சு அவருக்கு. Second year over and then third year. Third year வந்து பாருங்க தேர்ட் இயர் வந்து ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்டுன்னு சொல்லியிருப்போம் நம்ம. ராயல்ட்டி ஏன்னா ராயல்ட்டி வந்து 40,000 வந்ததுனால ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்டு டியூ. ஸோ தேர்ட் இயர் என்டரில் பை ராயல்ட்டின்னு போடணும் 40,000. Here landlord account debtor to bank account 40,000. Agreed. And then fourth year. Fourth year compare பண்ணும்போது டியூ வந்து 60,000. ஸோ நம்ம வந்து டியூ சொல்லணும் ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட். ஸோ லேண்ட்லார்டுக்கு நம்ம 60,000 சொல்லணும். fourth year end by royalty 60,000. ஸோ fourth year எண்டில் அவர் வாங்கிக்கிறது வந்து 40,000 தான். டு பேங்க் அக்கௌண்ட் 40,000 to short working recruitment.
equipment 20,000. So here 60,000 agreed item. Here also 60,000. Again fifth year பார்த்தாலும் இல்லை டேபிளில் எப்படி இருக்கோ அப்படி தான் எழுப்பேன். 60,000 தான் ஒன்ஸ் அகைன். ஸோ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார், ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் பை ராயல்ட்டி. ஃபிஃப்த் இயர் end by royalty account 60,000. அதே மாதிரி ஃபிஃப்த் இயர் எண்டில் ஒரு கேஷ் வாங்குறது, கேஷாக கிடைக்கிறது அவருக்கு 40,000. அவர் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது 20,000. டு ஷார்ட் ஒர்க்கிங் recouped 20,000. So here also agreed 60,000 60,000. finish முடிஞ்சிட்டு நம்ம கணக்கு